வாழ்க வளமுடன். பாண்டிச்சேரி அப்படின்னு வெளியில சொன்னாலே 2 விஷயம் ஃபேமஸா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச லிக்கர். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரவிந்த் ஆசிரமம்னு சொல்லுவாங்க. மகான் அரவிந்தருடைய ஜீவ சமாதி பாண்டிச்சேரியில இருக்கு. அதை சுத்தி ஆசிரமம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி வந்து 28க்கும் மேற்பட்ட ஜீவ சமாதிகள் உள்ள இடம்தான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியுடைய பழைய பேர் வந்து வேதபுரம் அப்படின்னு பேரு. இன்னொன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, வேதபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய ஊர்களில் ஜீவ சமாதிகள் இருக்கு. அதில் வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 28க்கு மேற்பட்ட ஜீவ சமாதிகள் இருக்குன்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் படிச்சிருக்கோம். அதெல்லாம் சில ஜீவ சமாதிகளை நேரில் போய் பார்த்துருக்கோன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஜீவ சமாதினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமாதி அப்படின்றதுக்கு விளக்கம் வந்து அஷ்டாங்க யோகத்தில் சொல்கிறாங்க. ஆதிக்கு சமமான நிலை. ஆதி அப்படின்னா முதல்ல என்ன இருந்தது அப்படின்னு கேட்டால் முதல்ல கடவுள் தான் இருந்தது. அந்த கடவுளுக்கு நிகரான நிலை தான் வந்து சமம் ஆதி சமாதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த சமாதி நிலையை அடைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளது. அதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அவரவர் சொந்த முயற்சியினால் மட்டும்தான் அந்த சமாதி நிலையை அடைய முடியும். குரு வந்து வழிகாட்டுவார், இப்படி போகணும், இந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லுவாரு. ஆனா குரு வந்து வழிகாட்டுறதோட நிறுத்திடுவார். நாம தான் வந்து அந்த வழியில நடந்து போய் அந்த பயணித்து அந்த நிலையை அடையணும். இது ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வெவ்வேறு ஆன்மீக அமைப்புகள் இருக்கு. ஒவ்வொரு ஆன்மீக அமைப்பிலையும் ஒரு வழியை காமிக்கிறாங்க அந்த சமாதி நிலையை அடைவதற்கு. அந்த சமாதி நிலையை தொடர்ந்து பழகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்படின்ற ஒரு நிறைவு அடைஞ்ச பிறகு ஜீவ சமாதி அப்படின்ற ஒரு நிலையை அடைவாங்க. அது வந்து சில சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லார்ட்டையும் முன்கூட்டியே சொல்லிடுவாங்க, இந்த நாள் இந்த நேரம் நான் வந்து சமாதி அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. எல்லார்ட்டையும் பேசிட்டு அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியா இருப்பாங்க. கரெக்டா அந்த அவங்க சொன்ன டைம்ல அந்த உயிருடைய இயக்கம் வந்து நின்று போயிடும். அது நின்று போயிடுன்றதுனா உயிருடைய இயக்கம் உடலிலேயே தங்கிவிடும். அது உடலும் உயிரும் மனமும் இயங்காமல் இந்த உடலிலேயே தங்கிவிடும். அந்த உயிர் வந்து உடலை விட்டு பிரியாது. அதுக்கு பேர் தான் ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சமாதி அடைஞ்சவர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, உட்கார்ந்த நிலையில் தவ நிலையிலே என்ன பண்ணுவாங்க, அவரை ஒரு பள்ளத்துல வச்சு அதுக்கு தேவையான மூலிகைகள் நிறைய பச்சிலைகள்லாம், அதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு, அதை போட்டு விபூதிலாம் போட்டு ஒரு சமாதி செஞ்சிடுறாங்க. அதுக்கு மேல வந்து சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. நிறைய சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா அடியில வந்து ஜீவ சமாதி இருக்கும். அது நம்மளுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில சமயம் வந்து ஜீவ சமாதி இருக்கான்றது தெரியாம கூட இருக்கும். ஆனா எல்லா சிவன் கோயிலையும் இருக்குமான்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு ஜீவ சமாதிக்கு மேலேயும் ஒரு சிவன் கோயில சிவன் லிங்கத்தை வச்சு வழிபாடு பண்றது நம்மளுடைய மரபா இருக்கு. ஸோ தியானத்தை முறையா கத்துக்கிட்ட ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் வந்து சித்தர்களுடைய ஜீவ சமாதியில தியான மண்டபம் இருந்ததுன்னா, இல்ல தியானம் செய்வதற்கான வழி வசதிகள் இருந்துச்சுன்னா, அங்க உட்காந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் தவம் செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியில தவம் பண்றதுக்கும் அங்க தவம் பண்றதுக்கும் உள்ள வேறுபாடை நீங்களே உணரலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி மண்ணுக்கு அடியில வந்து உயிரோட இருக்க முடியும்? இதற்கு நிறைய சான்றுகள் வந்து பேச்சு வழக்கில் இருக்கு. அதாவது இது ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் நம்ம டாக்குமெண்ட் எதுவும் பண்ணல. அதாவது இதை வந்து ஃபோட்டோ எடுத்தோ இல்லை வந்து வேற ஏதோ வகையில வந்து இதை டாக்குமெண்ட் பண்ணல. பாண்டிச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பாண்டிச்சேரிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வில்லியனூர்ல இருக்கு. அந்த வில்லியனூருக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்காக பள்ளம் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரத்தம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரத்தம் வந்ததை பார்த்து அந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டு போய் ஊர் மக்கள்கிட்ட தெரிய வரும்போது அந்த சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு சித்தர் ஜீவ சமாதி இருக்கு அப்படின்னு சொன்னதாகவும், அதனால அந்த ரயில்வே ஸ்டேஷனை அந்த இடத்துல அமைக்காம தள்ளி பக்கத்து ஊரான வில்லியனூர்ல அமைச்சதாகவும் இந்த இது வந்து பேச்சு வழக்கில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வள்ளிமலை எல்லாருக்கும் தெரியும். வள்ளிமலை வந்து முருகர் கோயில் இருக்கக்கூடியது ஒரு மலை. அந்த மலையை படிக்கட்டுகளை செப்பனிடும் போது ஒரு படிக்கட்டை நகர்த்தி பார்க்கும்போது அதுக்கு அடியில வந்து ஒரு குகை மாதிரி இருந்து அங்க நிறைய சித்தர்கள் அமர்ந்த நிலையில தியானம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அதை வந்து அந்த நேரத்துல அங்க கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இருந்தாரு. அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த படிக்கட்டை அப்படியே மூடிட்டு அந்த வேலையை செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்களும் சரி மற்ற ஆன்மீக அன்பர்கள் நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்லுவாங்க.
சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா இருக்கார் இல்லைங்களா, அவருடைய வரலாறு படிக்கும்போது கூட அவர் வந்து 72 மணி நேரம் தன்னுடைய உடலை விட்டுட்டு அவர் வெளியில போயிடுவாரு. அவருக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் போவாரு, நான் 72 மணி நேரம் கழிச்சு தான் இந்த உடலுக்கு திரும்புவேன், அது வரைக்கும் இந்த உடம்பை பாதுகாப்பாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் சூட்சம பிரயாணத்தில் போயிடுவார். போயிட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அங்கே 2 குரூப்பாக பிரிஞ்சிருவாங்க. இல்லை சாய்பாபா இறந்துட்டாரு, அவருக்கு இறுதி மரியாதை செய்யணும் ஒரு குரூப் இருப்பாங்க. இல்லை சாய்பாபா திரும்பி வந்துடுவார், 3 நாள் கழிச்சு அவர் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லி 2 சண்டை போட்டதாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு அந்த சாய்பாபா மறுபடியும் அந்த உடலில் வந்து அதுக்கப்புறம் பல வருஷம் அவர் வாழ்ந்தாருன்றதும் நம்ம சாய் சத் சரிதம் அப்படின்ற புத்தகத்தில் போட்டிருக்காங்க. சாய்பாபா வரலாறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால உண்மையான நம்பிக்கை, ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் நம்பிக்கையோடு அந்த செய்யும் போது அவங்களுக்கும் அந்த உள்ளுக்குள்ளார நிறைய மாற்றங்களை இயல்பாக அனுபவிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எந்த வித சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இது தேவையில்லை. ஏனென்றால் சயின்டிஃபிக்காக நிறைய விஷயம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, அதனால கேன்சர்லாம் வருதுன்னு சொல்லி நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து அதை செய்கிறவங்க செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அப்போ வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நான் ஒரு விஷயத்த நம்புவேன்னு பார்த்து சொன்னால் நிறைய விஷயத்த நம்ம நம்பவே முடியாது. அதனால பக்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஆன்மீக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னொரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ பூமிக்கு அடியில் எப்படி உயிரோடு இருக்காங்க, உயிர் எப்படி வாழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்புழு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் தான் இருக்குது, அது உயிரோட தான் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மரம் செடி கொடியோடைய வேறு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் தான் இருக்குது. பூமிக்கு அடியில் மண்ணுக்கு அடியில் தான் அது உயிரோட தான் இருக்குது. ஸோ அந்த வேர் உயிரோடு இருக்கிற மாதிரி வேர் அழுகாம மண்ணுக்கு அடியில் உயிரோடு இருக்கிற மாதிரி சித்தர்களும் தங்கள் உடலை பாதுகாப்பாக பூமிக்கு அடியில் சமாதி நிலையிலேயே இருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் மற்றும் மன இயக்கம் வந்து இருக்காது. எனவே பாண்டிச்சேரி அப்படின்னு வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளையும் போய் பாருங்க. ஆன்மீக அன்பர்களா இருந்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து தவம் ஏற்றி பாருங்க, உங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவம் கிடைக்கும். பாண்டிச்சேரியில் என்னென்ன ஜீவ சமாதிலாம் இருக்குன்னு நீங்க நெட்ல போட்டாலே தெரியும். பாண்டிச்சேரிக்கு ஃபேமஸான மணக்குள விநாயகர் கோயில்லையும் வந்து தொல்லைக்காது சித்தர் அப்படின்ற சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கு. அதே மாதிரி ஃபேமஸான இன்னொரு ஜீவ சமாதின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி சித்தானந்தர் ஜீவ சமாதி. அங்கே சித்தானந்தர் கோயிலும் இருக்கு. அங்கே ஒரு தியான மண்டபமும் கட்டியிருக்காங்க. அங்கே உட்கார்ந்து அமைதியான நிலையில தியானமும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கு. நீங்க வாய்ப்பு இருக்கவங்க அனைவரும் இந்த ஜீவ சமாதியை பார்த்து தவம் ஏற்றி பார்த்து பல நன்மைகளை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.